அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத பலன் 12 ராசிக்கு சொல்ல இருக்கிறேன். துலா ராசினர்களே, உங்களுக்கு அற்புதமான சிறப்பான பலனை பெறும் மாதமாக மார்ச் மாதம் அமைய உள்ளது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மாதமாக அமைய உள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் 6 கிரக சேர்க்கை உள்ளது. கும்பராசியில் சூரிய பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இணைந்துள்ளது உங்களுக்கு சிறப்பான சாதகமான பலனையை தரும். எனவே நீங்கள் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். கவலை விடுங்கள், சந்தோஷம் பெறுங்கள். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் தீர்ந்து சாதகமான பலன் உண்டாகும். இந்த மாதம் அதிக பணவரவு உள்ளது. கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். அரசு மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உடல்நலத்தில் கவனம் தேவை. உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். மேலும் மனையின் உடல்நலத்திலும் அக்கறை தேவை. சொந்த தொழில் சிறப்பாய் உள்ளது. வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உண்டாகும். உங்களுக்கு வீடு கட்டுவது, வண்டி வாகனம் வாங்குவது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய வாய்ப்புள்ளது. வேலையில் மதிப்பு மரியாதை கூடும். மேலும் வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த மாதம் பணவரம் உள்ளது, சுப செலவு உள்ளது. இந்த மாதம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். விருச்சிகராசினர்களே, உங்களுக்கு மார்ச் மாதம் அதிக பலனை பெறும் மாதமாக அமைய உள்ளது. கவலை விடுங்கள், சந்தோஷம் பெறுங்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் பொருளாதார சூழ்நிலை இந்த மாதம் சிறப்பாக உள்ளது. சென்ற மாதத்தை விட இந்த மாதம் அதிக பணவரவு உள்ளது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும் மாதமாக இந்த மாதம் உள்ளது. மேலும் மாத ஆரம்பத்தில் 6 கிரக சேர்க்கை உள்ளது உங்களுக்கு சிறப்பான நிலையாகும். கும்பத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் இணைவு உங்களுக்கு சாதகமான நிலையே ஆகும். மேலும் உங்களுக்கு அதிக பலனையே தரப்போகிறது. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் வழக்குகள் தீர்ந்து சாதகமான பலன் கிடைக்கும். வேலையில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை தீர்ந்து நல்லுறவு உண்டாகும். மேலும் வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். உடல்நலத்தில் மட்டும் கவனம் தேவை. உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். மேலும் மனைவின் உடல்நலத்திலும் அக்கறை தேவை. இந்த மாதம் பண வரவு உள்ளது, சுப செலவு உள்ளது. இந்த மாதம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.